ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வேறு ஒரு எபிசோடில் இது இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னம்மா அஞ்சலி, உன் மேலே வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம கமிஷனர் வந்து கேட்குறாங்க. யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது, அப்படி என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படின்றப்ப நம்ம கமிஷனர் வந்து கேட்குறாங்க. ஏன் இன்றைக்கி என்ன பண்ணீங்கன்றது உங்களுக்கு வந்து தெரியாதா? நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்து அந்த எஃப்ஐஆர் காப்பிலேருந்து உங்களுக்கு வந்து படித்து வர விலாவரியாக வந்து சொல்லணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சரி, நீ வந்து கேட்டுட்டு தண்டனை வேறு அனுபவிக்க போகிற, அதனால் உனக்கு வந்து தெரிஞ்சாகணும்ல, அதனால் நான் வந்து சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து கமிஷனர் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து உன்னுடைய ஹஸ்பண்டோட கம்பெனி, அதாவது உன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டோட கம்பெனியில் வந்து நீ வந்து பல லட்ச ரூபாய் வந்து மோசடி பண்ணியிருக்க. ரெண்டாவது வந்து உன்னுடைய கணவரை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து நடித்து ஏமாற்றிருக்க. அதனால் வந்து அவங்கள வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க. இன்னும் வந்து டிவோர்ஸ் ஆகலை, ஆனால் டிவோர்ஸ் ஆன மாதிரி தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. மூணாவது தப்பு என்னன்னா, நீ வந்து நம்மளுடைய மாசிலாமணியோட நிலத்தை வந்து அபகரிக்க பார்த்துருக்க. அதே மாதிரி அவருடைய பிக்சட் டெபாசிட் அமௌண்ட் வந்து ஆட்டிய போட பார்த்திருக்க. ஃபைனலாக வந்து மாசிலாமணியை வந்து கொலை பண்ண வந்து முயற்சி பண்ணியிருக்க. இத்தனை கம்ப்ளைண்ட் உண்மையால இருக்கு. இத்தனை கம்ப்ளைண்ட் நான் வந்து எடுத்துனானே கண்டிப்பாக வந்து உனக்கும் உங்கள் அம்மாவுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து கன்ஃபார்ம் அப்படின்றாங்க. சார் நாங்கள் அதெல்லாம் பண்ணவே இல்லை சார், நாங்கள் ரொம்ப நல்லவங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து வேஷமாக போடுறாங்க. என்னம்மா நீ வந்து இப்படி சொல்கிற, கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு வந்து இந்த அஞ்சலி வந்து கேட்க, வேறு யாரும் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச முகம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, வாமா இலக்கியா அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி வாயை பொழந்துக்கிட்டு பார்க்குறா. என்னது இவ தான் வந்து கம்ப்ளைண்ட் நம்ம மேலே கொடுத்துருக்காளா அப்படின்ட்டு. நம்முடைய இலக்கியா வந்ததும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் நிறைய டைம் வந்து மன்னிப்பு கொடுத்துட்டேன், திருந்துவீங்களோன்னு பார்த்துட்டேன். எதுக்குமே வந்து நீங்கள் வந்து மசிற மாதிரியே வந்து தெரியல. அதனால தான் வந்து நீங்கள் வந்து மாமாவை வந்து கொடுமைப்படுத்தினேன் வீடியோவை வந்து எடுத்து இப்போ வந்து கமிஷனர் சார் கையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கே வந்து கொலை முயற்சின்னு வந்து 7 வருஷம், 2 பேருக்கு 14 வருஷன்றது வந்து ஜெயில் தண்டனை கிடைக்கும். எப்படி உங்களை வந்து உள்ளே போட சொல்லவா என்னவா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியா வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, சார் இவ எங்கள் மேலே வந்து பொய் சொல்கிறான், நாங்கள் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல, இவ தான் என் அப்பாவோட சொத்து பிக்சட் டெபாசிட்டில் போட்டது அமௌண்ட்டெல்லாம் வந்து ஆட்டியாக போட போக்குறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னது பார்த்தேன். ஏமா உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இலக்கியா வந்து நாமினியாக வந்து போட்டு வச்சுருக்காங்க. நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் தாரியா, தொலைச்சி போடுவோம், தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவோம் பார்த்துக்கோங்க. மரியாதையாக வந்து ஒழுங்காக நடந்து பார்த்து, இல்லைன்னா பாளையங்கோட்டை ஜெயிலில் வந்து களிக்கிண்ட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து வர முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கமிஷனர் வந்து பயங்கரமாக வந்து மிரட்டி அவங்கள வந்து இதுக்கு மேலே ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டுரும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. வேறு எபிசோட இந்த மாதிரி தாங்க நடக்கும் போது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார்